குட் மார்னிங் எல்லாருக்கும். வணக்கம் சார். வணக்கம். நம்ம வந்து யோகா அப்படின்ற ஒன்னதான் நம்ம பார்க்க போறோம். ஸோ யோகா அப்படின்றதே வந்து என்னன்னா மன வலிமையும் உடல் வலிமையும் கொடுக்க ஒரு பகுதி அப்படின்றத நான் சொல்லிக்கிறேன். ஸோ இப்ப உடல் வலிமை மன வலிமை அப்படின்ற ஒண்ணு ஒரு சேர நமக்கு கிடைக்கிறது எதுல அப்படின்னா யோகால தான் கிடைக்குது. ஸோ இந்த யோகாவை வந்து நம்ம முழு முயற்சியா நம்ம வந்து பண்ணணும். ஸோ பயிற்சியோடு சேர்த்து ஒரு முயற்சியும் நம்ம கிட்ட இருந்துச்சு அப்படின்னாதான் பண்ண முடியும். சரி ஏதோ பயிற்சி அப்படின்ற வழியில மட்டும் போறோம் அப்படின்னா அதுக்குன்னு நம்ம கொஞ்சம் எஃபர்ட் போட்டு நம்ம பண்ண ஆரம்பிச்சோம் எப்படின்னா நம்ம மேடம் உங்க வீடியோ டிஸ்டர்பன்ஸ் ஆகுது. ப்ரோசீட் பண்ணுங்க மேடம். ஓகே ஓகே எஸ். ஸோ இப்போ நம்ம ஏர்லி மார்னிங் எழுந்திருச்சு நம்ம வந்து யோகா பயிற்சியை கண்டிப்பா பண்ணணும் அப்படின்றத நான் அந்த இடத்துல தெரிவிக்கிறேன். இதுல வந்து என்னன்னா மெயினா வந்து நம்ம யோகா அப்படின்றதுக்கான அர்த்தமே என்ன அப்படின்னா உடலையும் மனதையும் ஒருங்கிணைக்கிறது அப்படின்றது. ஸோ உடலையும் மனதையும் ஒருங்கிணைக்கிறதோடு சேர்த்து இதையே நம்ம என்ன அப்படின்னு சொல்லுவோம்னா ஆன்மீகத்தையோடையும் நம்ம கனெக்ட் பண்றோம் அப்படின்னா நம்மளுடைய இண்டிவிஜுவல் சோல், நம்மளுடைய ஆத்மா, நம்மளுடைய ஜீவாத்மா வந்து என்ன பண்ணும் அப்படின்னா பரமாத்மாவோட கனெக்ட் ஆகும் அப்படின்றத சொல்றாங்க. நமக்குள்ள இருக்கக்கூடிய எண்ணங்கள் எப்போ வந்து கிளீனா பியூரிஃபையா மாறுதோ அப்ப நம்மளுடைய இண்டிவிஜுவல் சோல் பரமாத்மாவோட கடவுளோட நிலைக்கு கனெக்ட் ஆகுது அப்படின்றத சொல்றாங்க. அப்போ நமக்கு இது என்ன மாதிரியான வழிகள்ல நம்ம போலாம் செய்யலாம், இதை எப்படி பயிற்சி பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் வந்து நம்ம கிரியா முறைகள் அப்படின்ற ஒண்ணு இருக்கு. கிரியா அப்படின்றது வந்து என்னன்னா கிளென்சிங் அப்படின்றத சொல்லுவாங்க. கிளென்சிங் அப்படின்றப்போ நம்மளுடைய உடலை வந்து சுத்தப்படுத்துறது. அப்போ உடலை எப்படி சுத்தப்படுத்துறதுன்னா ஒவ்வொரு பகுதிகளா அதுக்குன்னு நம்ம சுத்தப்படுத்துறது தனியா இருக்கு. நாசி துவாரங்களை கிளீன் பண்றது, கண்களை சுத்தப்படுத்துறது, காதுகளை சுத்தப்படுத்துறது, தொண்டை குழியை சுத்தப்படுத்துறது, வயிறு பகுதியை சுத்தப்படுத்துறது, ஆசனவாய் பகுதியை சுத்தப்படுத்துறதுன்னு சொல்லி ஒவ்வொரு முறைகள் வந்து தனித்தனியா இருக்கு. அடுத்தது வந்து என்ன அப்படின்னா நம்மளுடைய உடல் வலிமையை வந்து இன்னும் ஸ்ட்ரென்தன் பண்றதுக்காக பண்ணக்கூடிய முறைதான் வந்து ஆசன பயிற்சிகள். ஸோ அப்ப வந்து நம்ம ஆசன முறைகள்னு பண்றப்போ உடல் நம்ம பிளெக்சிபிலிட்டியை வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்றது. அடுத்தது வந்து ஆசன முறைகளுக்கு அடுத்து வரக்கூடியது பிராணாயாமா அப்படின்னு சொல்லுவாங்க. பிராணாயாமா அப்படின்றது வந்து என்னன்னா மூச்சு பயிற்சி. ஸோ நம்மளுடைய மூச்சை எவ்வளவுக்கு எவ்வளவு நமக்குள்ள அந்த ஆற்றலை வந்து உள்ள வந்து சேர்த்து வைக்கிறது அப்படின்னு சொல்றதுதான் வந்து என்னன்னா மூச்சு பயிற்சி அப்படின்றத சொல்றாங்க. அடுத்தது வந்து என்னன்னா நமக்குள்ள இருக்கக்கூடிய அந்த ஆற்றலை ஒரு இடத்துல நம்ம வந்து என்ன பண்ணோம்னா நம்மளுடைய முடிச்சுகளுக்குள்ள சேர்ந்திருக்கோம். அது வந்து என்னன்னா முத்ரா அப்படின்னு சொல்லுவாங்க. முத்திரை பயிற்சிகள் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது முத்திரை பயிற்சிகளுக்கு அடுத்து வரக்கூடியது பந்தாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. பந்தா அப்படின்றது ஒரு இடத்துக்குள்ள இருக்கக்கூடிய அந்த நாட்டுன்னா நம்ம போடுற எந்த ஒரு விஷயத்த நம்ம சேர்த்து வச்சாலும் அதை வந்து வெளியில போக விடாம நம்ம வந்து முடிச்சு போட்டு வச்சிருவோம். சோ அது மாதிரி நம்ம உடம்புக்குள்ள அந்த ஆற்றலை வெளியே விடாம உள்ள பந்தா அப்படின்னு சொல்லுவாங்க. பந்தாவும் முடிச்சு பண்ணக்கூடிய பயிற்சி தான் வந்து என்னன்னா அப்படின்னு சொல்லுவாங்க தியானம். எப்போ இது எல்லாமே ஒரு சேர நமக்குள்ள வருதோ அப்ப நம்ம முழு முயற்சியா தியானம் வந்து எப்ப கரெக்டா நம்ம தியான நிலைக்கு போறோமோ அப்ப வந்து நம்ம இறை சக்தியை நம்மளால உணர முடியும். இறை சக்திய எல்லாமே வந்து நமக்கு உள்ள இருக்கக்கூடிய உறுப்புகள் எல்லாமே வந்து எப்படி இருக்கும்னா ஒரு கிளீனா நமக்கு ஒரு சுத்தமா அந்த மாதிரி இருக்கும். ஒரு ஹாப்பியா சந்தோஷம் அப்படின்ற ஒரு நிலை நமக்குள்ளேயே உணர முடியும். நம்ம அந்த சென்டரை வந்து ஆக்டிவேட் பண்ணும் அப்படின்றத சொல்றோம். ஸோ இப்போ வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா பிராணயாமா அப்படின்ற ஒண்ணு பண்ணலாம். ஸோ பிராணயாமா அப்படின்றது வந்து என்னன்னா பிரீத்திங் கண்ட்ரோல் அப்படின்னு சொல்லுவாங்க. பிரீத்திங் கண்ட்ரோல் அப்படின்னா பிராணா அயாமா அப்படின்னு ரெண்டா பிரிக்கிறோம் அப்படின்னா
பிராணாங்கிறது வைட்டல் எனர்ஜி, வைட்டல்னா உயிர் சக்தி. அந்த உயிர் சக்தி ஆயாமா அப்படின்றது நீட்டிக்கிறதுன்னு அர்த்தம். சோ நம்ம உயிர் சக்தியை நீட்டிக்கிறதுக்காக பண்ணக்கூடிய முறைகள் தான் பிராணாயாமா. அந்த உயிர் சக்தி இப்போ நம்ம போன ஒரு கிளாஸ்லயே நான் சொல்லியிருந்திருப்பேன். இப்போ அனிமல்ஸா இருக்கட்டும், பேர்ட்ஸா இருக்கட்டும், அந்த உயிரினங்கள்லாம் வந்து என்னன்னா மனிதர்களோட அதோடைய வாழ்நாள் வந்து கம்மியா தான் இருக்கும். பறவைகளுக்கு கம்மியா இருக்கும். இப்ப ஆமை அப்படின்லாம் எடுத்துட்டோம்னா அதோடைய வாழ்நாட்காலம் கொஞ்சம் அதிகமா இருக்கும். ஏன் அப்படின்னா ஒரு நிமிஷத்துக்கு பறவைகள்லாம் வேக வேகமா அதிகமா வந்து சுவாசிக்குது. சோ அதனால அதோடைய ஆயுட்காலம் சீக்கிரமா முடிஞ்சிருது. இப்போ வந்து என்னன்னா நாமெல்லாம் ஒரு நிமிஷத்துக்கே 4 தடவை தான் உள்ள இன்ஹலேஷன் எக்ஸலேஷன் இருக்கும் அப்படின்றத சொல்றாங்க. அப்ப என்ன ஆகுதுன்னா அதோடைய வாழ்நாள் காலம் அதிகமாகுது அப்படின்றத சொல்றாங்க. சோ இப்ப நம்ம மூச்சு பயிற்சி நம்ம மூச்சை உள்ள எவ்வளவுக்கு எவ்வளவு அதிக நாள் சேர்த்து வைக்கிறோமோ, அதிக நேரம் சேர்த்து வைக்கிறோமோ, அதிக நேரம் நம்மளால உயிர் உயிர் வாழக்கூடிய சக்தியும் நமக்கு அதிகரிக்கும் அப்படின்றத சொல்றாங்க. சோ நம்மளுடைய லைஃப் ஸ்பேன் வந்து இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்றத சொல்றாங்க. சோ நம்ம ஆயுட்காலத்தை அதிகரிக்கணும் அப்படின்னா கண்டிப்பா பிராணாயாமா நம்ம பண்ணலாம் அப்படின்றத சொல்றாங்க. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா இந்த பிராணாயாமா பண்ணும்போது நமக்குள்ள இருக்கக்கூடிய ஸ்ட்ரெஸ், மன அழுத்தம் இப்ப இருக்கக்கூடிய காலங்கள்ல மன அழுத்தம் அப்படின்றது வந்து ரொம்ப ரொம்ப அதிகமா மாறிட்டே இருக்கு. சின்ன சின்ன விஷயங்கள் நமக்கு பிடிக்கல அப்படின்னாலும் அதிகமா கோவம் வர ஆரம்பிக்குது. சோ கோவம்ங்கிற ஒண்ணு அதிகமா வருது. அதனால சேர்ந்து மன அழுத்தம் வருது. மன அழுத்தத்தோடு சேர்ந்து தூக்கமின்மை அப்படின்ற ஒண்ணு வருது. தூக்கமின்மை அப்படின்ற ஒண்ணு இருக்கிறதுனாலயே உடல்ல இருக்கக்கூடிய ஒவ்வொரு உறுப்புகள்ல இருந்தும் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வந்து வர ஆரம்பிக்குது. சோ அந்த பிரச்சனைகள்லயே அப்படியே ஒரு சைக்கிள் மாதிரி இருக்கு. திரும்பி அந்த பிரச்சனை வருது, தூக்கம் இல்லாம போகுது. சோ இப்படி ஒரு சைக்கிள் மாதிரி நமக்கு வந்து என்ன ஆகுது அப்படின்னா லைஃப்ல வந்துகிட்டே இருக்கு. சோ எல்லாத்துக்குமே ஒரு சிறந்த தீர்வா வந்து எப்படி இருக்கும்னா மாத்திரை, மருந்து எதுவுமே எடுக்காம நம்ம உடம்ப எப்படி நம்ம சரிப்படுத்திக்கிறது அப்படின்னு பார்த்தோம்னா இந்த யோக முறைதான் வந்து ஒரு சிறந்த தீர்வா இருக்கும். ஏன்னா இப்போ இருக்க காலங்கள்ல நிறைய மாத்திரை, நிறைய மருந்து, ஸோ ஃபுல்லாவே நமக்கு கெமிக்கல் இன்டேக் வந்து அதிகமா போயிட்டே இருக்கு. ஸோ அந்த கெமிக்கல் இன்டேக் உள்ள போற அந்த கெமிக்கல் இன்டேக்கையும் நம்ம வெளியில எலிமினேட் பண்ணணும் அப்படின்னா யோகா பண்ணலாம். ஏன் அப்படின்னா நம்ம மூச்சு பயிற்சி எவ்வளவுக்கு எவ்வளவு நம்ம பண்றோமோ அவ்வளோ நம்மளோட உடம்புல இருக்கக்கூடிய கழிவுகள் வந்து ஆட்டோமேட்டிக்கா ஒண்ணு நம்மளுடைய வியர்வை மூலியமாவோ, நம்மளுடைய சுவாசம் மூச்சை வெளியில விடுறோம் இல்லையா, அந்த வெளி விடுறது மூலியமாவும் அந்த வழியா வந்து யூரின் வழியாவும் அந்த நச்சுக்கள் வந்து ஆட்டோமேட்டிக்கா வெளியே போக ஆரம்பிக்கும். சோ அதனால நம்ம பிராணாயாமம் பண்ணும்போது நம்மளே தெரியாம நமக்குள்ள இருக்கக்கூடிய டாக்ஸின்ஸ், நச்சுக்கள் வந்து வெளியேற ஆரம்பிக்கும். ஓகே. சோ இப்ப நம்ம உடம்புல 72,000 நாடிகள் வந்து இருக்கு. அந்த 72,000 நாடிகளையும் நம்ம வந்து தூய்மைப்படுத்துறதுக்காக பியூரிஃபை பண்றதுக்காக பண்ணக்கூடிய முதல் முறைதான் வந்து நாடி சுத்தி பிராணாயாமா. போன செஷன்ல இருந்திருக்கவங்களுக்கு நாடி சோதனை பிராணாயாமம் வந்து எப்படி பண்ணணும் அப்படின்றது தெரியும். இன்னைக்கு புதுசா ஜாயின் பண்ணிருக்கவங்களுக்கும் ஃபர்ஸ்ட் நம்ம எப்பயுமே வந்து எல்லா விஷயத்துக்கும் நம்ம பண்ணக்கூடியது ஃபர்ஸ்ட் நாடி சுத்தி பிராணாயாமம். இந்த நாடி நம்மளுடைய நரம்பு மண்டலத்தை ஃபர்ஸ்ட் தூய்மைப்படுத்திட்டோம் அப்படின்னாலே, ஏன்னா நமக்குள்ள இருக்கக்கூடிய எல்லா ஒரு சென்டரையும் கனெக்ட் பண்றது வந்து என்னன்னா நரம்புகள் தான். சோ இப்ப நரம்புகள் வந்து தூய்மையா இருக்கும்போது அது ஈஸியா வந்து ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு ஆற்றலை வந்து எடுத்துட்டு போறதுக்கு உதவியா இருக்கும். ஓகே. சோ இப்ப இந்த நரம்பு தூய்மைப்படுத்தணும் அப்படின்னா என்ன மாதிரியான பிரச்சனைகள் அதுல இருக்கும் அப்படின்னா பிளாக்கேஜஸ் அப்படின்னு பாக்குறப்போ வாதம், பித்தம், கபம் இந்த 3 விஷயங்கள்னாலதான் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா அங்கங்க நச்சுக்கள் வந்து ஸ்டோர் ஆயிருக்கும். ஒரு சிலருக்கு வாதம் அதிகமா இருக்கலாம், ஒரு சிலருக்கு பித்தம் அதிகமா இருக்கலாம், ஒரு சிலருக்கு கபம் அதிகமா இருக்கும். சோ இந்த 3 விஷயங்களையுமே எலிமினேட் பண்றதுக்காக பண்ண ஒரு முறைதான் வந்து நாடி சுத்தி பிராணாயாமம் அப்படின்றது சொல்றாங்க. சோ இந்த நாடி சுத்தி பிராணாயாமம் அப்படின்னா எல்லாருமே பண்ணலாம், எந்த ஏஜ்ல இருக்கிறவங்களும் பண்ணலாம். இதுக்கான எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் கிடையாது. சில பிராணாயாமம் வந்து என்ன அப்படின்னா ஒரு சிலர் வந்து பண்ணக்கூடாது. ஒரு சிலர் மீன்ஸ் அதாவது ஒரு ஹை பிளட் பிரஷர் இருக்கிறவங்க, இல்ல கொலஸ்ட்ரால் இருக்கு அப்படின்னா அந்தந்த ஸ்பெசிபிக்கான ஒரு பார்ட் மட்டும் தான் பண்ற மாதிரி இருக்கும். ஆனா நாடி சுத்தி பிராணாயாமம் மட்டும் எல்லாருமே பண்ணலாம், எல்லா ஏஜ்ல இருக்கிறவங்களும் பண்ணலாம். நமக்கு எந்த பிளேஸ் கம்ஃபர்டபுளா இருக்கோ அந்த பிளேஸ்ல உட்காந்து பண்ணலாம். ஒரு சில பயிற்சிகள் அப்படின்னு பார்த்தோம்னா ரொம்ப ரொம்ப அமைதியா இருக்கக்கூடிய இடத்துல, நம்மள சுத்தி எந்த ஒரு பொல்யூஷனும் இல்லாத இடத்துலதான் பண்ற மாதிரி இருக்கும். பட் நாடி சுத்தி பிராணாயாமம் நம்ம கம்ஃபர்டபுளா அமைதியான நிலையில் நம்ம மனது அமைதியா இருக்கும்போது உட்கார்ந்து பண்ணினாலே போதுமானது அப்படின்றத சொல்லுவோம். ஓகே. இப்ப எல்லாருமே வந்து ஒரு கம்ஃபர்டபுளான போஸ்டர்ல உட்கார்ந்துக்கோங்க.
உங்களுக்கு எந்த போஸ்டர் கம்ஃபர்டபுளோ அந்த மாதிரியான போஸ்டர்ல உட்கார்ந்துக்கோங்க. காலை 2 காலையும் மடிச்சு சமணங்கால் போட்டும் உட்கார்ந்துக்கலாம். இப்போ உங்க கைகள இந்த மாதிரி இதுக்கு பேரு வந்து சின் முத்ரா அப்படின்றத சொல்லுவாங்க. இந்த சின் முத்ரை இந்த மாதிரி முத்திரை வச்சு உங்களுடைய தொடைப்பகுதி மேல வச்சுக்கோங்க 2 கைகளையும். கண்ணாடி இந்த மாதிரி ஏதாவது போட்டிருக்கீங்க அப்படின்னா நீங்க ரிமூவ் பண்ணிக்கோங்க. கண்ணாடி ஸ்பெக்ஸ் எதுவுமே போட வேண்டாம். கண்களை மூடி ரிலாக்ஸ்டா உட்கார்ந்துட்டுருங்க. இப்ப நம்ம பண்றது தீர்க்க பிராணாயாமா அப்படின்றது. தீர்க்கம் அப்படின்னாலே நம்மளுடைய உள்ள போகக்கூடிய சுவாசத்தையும் வெளிவரக்கூடிய அந்த மூச்சு காற்றையும் தான் நம்ம கவனிக்க போறோம். கைகளை சின் முத்ரால வச்சு உங்களுடைய பிரீத்திங்க மட்டும் அப்சர்வ் பண்ணுங்க. உங்களுடைய சுவாசத்தை மட்டும் கவனிங்க ஒரு 2 நிமிடங்களுக்கு. நம்ம உள்ள இழுக்கிற சுவாசம் ஒரு ரேஷியோல இருக்கு அப்படின்னா வெளியில விடக்கூடிய சுவாசம் 2 ரேஷியோல இருக்கணும். ஏன் அப்படின்னா நமக்குள்ள இருக்கக்கூடிய கழிவுகளை நம்ம ஃபுல்லா வெளியில விடுறோம் அப்படின்றத நீங்க நினைச்சுக்கணும். அதே மாதிரி மூச்சை நம்ம டீப்பா இன்ஹேல் பண்ணும் போது பாசிட்டிவான விஷயங்களை மட்டும் நினைச்சு மூச்சை நல்லா ஆழமா உள்ள இழுக்கணும். திரும்பி மூச்சை வெளியில விடும்போது உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய நெகட்டிவான தாட்ஸ் எல்லாமே அப்படியே மூச்சோடு சேர்த்து வெளியில விடணும். Inhale deeply. Exhale slowly. Again, inhale deeply. Exhale slowly. Inhale deeply. Exhale slowly. உங்களுடைய மூச்சு காற்றை மட்டும் அப்படியே அப்சர்வ் பண்ணுங்க. நீங்க உள்ள இழுக்கும் போது அந்த உள்ள போகக்கூடிய அந்த சுவாசம் வந்து ஒரு குளிர்ந்த தன்மையில இருக்கிறதையும், வெளிவரக்கூடிய உள்ள உடம்புல இருந்து வெளியில வரக்கூடிய அந்த மூச்சு காற்று ஒரு சூடான தன்மையிலையும் வெளியில வரத அப்படியே ஃபீல் பண்ணுங்க, உணருங்க. ஓகே. உங்களுடைய இடது கையை உங்க தொடை மேலேயே வச்சுக்கோங்க. உங்களுடைய வலது கையை நாசிகர முத்ரா அப்படின்ற முத்ரால நம்ம வச்சுக்க போறோம். இப்ப நாசிகரம் அப்படின்றப்போ நம்மளுடைய நாசி துவாரங்களுக்காக பண்ணக்கூடிய ஒரு முத்ரா. ஏன் அப்படின்னா இது வந்து என்ன பண்ணும் அப்படின்னா இந்த லாக்கை வந்து நமக்கு ரிலீஸ் பண்ணிவிடும். நம்மளுடைய கட்டை விரலுடைய அடி பாகத்துல நம்மளுடைய ஆள்காட்டி விரலும் நடு விரலையும் இப்படி மடிச்சு வச்சுக்கணும். மடிச்சு வச்சுட்டு ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களுடைய கட்டை விரலால உங்களுடைய வலது மூக்க ரைட் நாஸ்ட்ரில க்ளோஸ் பண்ணிக்கணும். லெஃப்ட் நாஸ்ட்ரில் வழியா ஸ்லோவா மூச்சை உள்ள இழுக்கணும். கம்ப்ளீட்டா மூச்சு காற்ற உள்ள இழுத்ததுக்கு அப்புறம் உங்களுடைய மோதிர விரலால 2 நாசி துவாரங்கள் அப்புறம் கட்டை விரலை எடுத்துட்டு வலது ரைட் நாஸ்ட்ரில் வழியா மூச்சு காற்ற வெளியில விடணும். திரும்பி அதே வலது மூக்கு வழியா மூச்சை உள்ள இழுக்கணும். க்ளோஸ் பண்ணிட்டு இடது மூக்கு வழியா மூச்சை வெளியில விடணும். திரும்பி அதே இடது மூக்கு வழியா மூச்சை உள்ள இழுக்கணும். க்ளோஸ் பண்ணிட்டு வலது மூக்கு வழியா மூச்சை வெளியில விடணும். திரும்பி அகைன் அதே வலது மூக்கு வழியா மூச்சை உள்ள இழுக்கணும். 2 நாஸ்ட்ரிலையும் க்ளோஸ் பண்ணிக்கோங்க.
இடது நாஸ்டில் வழியா அப்படியே மூச்சை வெளியில விடுங்க. அப்படியே அகைன் இடது நாஸ்டில் வழியா மூச்சை உள்ள இழுங்க. 2 நாஸ்டிலையும் க்ளோஸ் பண்ணிக்கோங்க. ரைட் சைடு வழியா மூச்சை வெளியில விடுங்க. திரும்பி அதே ரைட் சைடு வழியா மூச்சை உள்ள இழுங்க. 2 நாஸ்டிலையும் க்ளோஸ் பண்ணிக்கோங்க. இடது நாஸ்டில் லெஃப்ட் நாஸ்டில் வழியா மூச்சை வெளியில விடுங்க. இதே மாதிரி நம்ம ஆல்டர்னேட்டா ஒரு 5 மினிட்ஸ் நீங்களே பொறுமையா ரிலாக்ஸ்டா பண்ணுங்க. இத நம்ம 5 நிமிடங்கள் வரை பண்ணலாம். இது பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா, நம்மளுடைய 2 எனர்ஜியுமே உள்ள வந்து நமக்கு வந்து உள்ள சூடு தன்மை அதிகமா இருக்கும் இல்லையா? ஸோ இடது மூக்கு வழியா எடுக்கிறப்போ அந்த குளிர்ந்த நிலையும், வலது மூக்கு வழியா எடுக்கிறப்போ அந்த ஹீட்டான நிலை 2மே ஈக்குவலாக மாறும். ஸோ 2மே பேலன்ஸ்டா இருக்கும். நம்மளுடைய உடம்புல ஹோமியோஸ்டாசிஸ் அப்படின்னு ஒண்ணு சொல்லுவாங்க. சரியான ஒரு ஈக்குவலான என்விரான்மெண்ட்ட நம்ம உடம்புக்கு கிரியேட் பண்ணி தரும். இப்போ நம்ம வந்து நம்மளுடைய சுற்றுச்சூழல் வந்து எப்படின்னா, நம்மளுடைய என்விரான்மெண்ட் வந்து ரொம்ப ஹீட்டா இருக்கு. நம்மளால சம்மர்லயும் இருக்க முடியாது. அதே மாதிரி வின்டர்லயும் நம்மளால இருக்க முடியாது. எப்போ 2மே வந்து ஈக்குவலா இருக்கோ, அப்பதான் நமக்கு ஒரு பீஸ்ஃபுல்லான லைஃப் இருக்கும். ஸோ சேம் அதே மாதிரி தான் நம்மளோட உடம்புலயும் எப்ப 2மே ஈக்குவலான ஸ்டேட்ல இருக்கோ, அப்பதான் நமக்கு வந்து ஒரு ஹெல்தியான ஸ்டேட்ல நம்ம இருப்போம். எப்ப ஹீட் அதிகமாகுதோ, அப்பயும் உடம்புல பிரச்சனை தான் வரும். எப்ப வந்து குளிர்ந்த கூலிங் தன்மை அப்ப அதிகமாகுதோ, அப்பயும் பிரச்சனை தான் வரும். ஸோ ஹீட்டா இருக்கு அப்படின்னா, பித்தமோடைய நிலை அதிகரிக்குது அப்படின்னு அர்த்தம். ரொம்ப கூலிங்கா இருக்கு அப்படின்றப்ப, நமக்கு கபமோடைய தன்மை அதிகமா இருக்கு அப்படின்றது அர்த்தம். ஸோ இப்ப 2மே ஈக்குவலா இருக்கும்போது, நமக்கு எந்த ஒரு நோயுமே இல்லாத ஒரு நிலைக்கு நம்ம இருப்போம். ஸோ அத சரி பண்றதுக்காக பண்ணக்கூடிய இந்த முறை தான் ஆல்டர்னேட் நாஸ்ட்ரில் பிரீத்திங். 2 நாசி துவாரங்கள் வழியே மாறி மாறி பண்ணக்கூடிய ஒரு மூச்சு பயிற்சி அப்படின்றத சொல்லுவாங்க. இததான் நாடி சுத்தி பிராணாயாமம் அப்படின்றது சொல்லுவாங்க. மெதுவா பண்ணுங்க. உங்களுடைய பிரீதிங்ல கான்சென்ட்ரேட் பண்ணி மெதுவா பண்ணுங்க. நீங்க மூச்சு காற்ற உள்ள இழுக்கும் போது உங்களுடைய நுரையீரலை கவனிங்க. உங்களுடைய வயிறு பகுதியை கவனிங்க. உங்களுடைய அடிவயிறு பகுதியை கவனிங்க. உங்களுடைய தொண்டை பகுதியை கவனிங்க. ஒவ்வொரு பகுதிகளையுமே மெதுவாக கவனித்தும் கொள்ளவும். ஸ்ட்ரைட்டா உட்கார்ந்து பண்ணுங்க. உங்களுடைய முதுகு தண்டு வடம் நேராக இருக்கணும். குனிந்தோ வரக்கூடாது. நிமிர்ந்து நேராக இருக்கணும் உங்களுடைய முதுகு தண்டு. இந்த பயிற்சியை செய்யும்போது முழு கவனம் உங்களுடைய உடல் மேலையும் உங்களுடைய மனது மேலே மட்டும்தான் இருக்கணும். வேறு எந்த பகுதியையும் கவனிக்க வேண்டாம். உங்களுடைய மூச்சை கவனிங்க. இப்போ உங்க உடலுக்காகவும் மனதுக்காகவும் பண்ணக்கூடிய அந்த மூச்சு பயிற்சியை கவனிச்சு பண்ணுங்க.
மெதுவா ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. ரிலாக்ஸ்டு மீன்ஸ் உங்களுடைய கைகளை வந்து எடுத்துக்கலாம். நாசி துவாரங்கள்ல இருந்து எடுத்துக்கோங்க. ஆண்களா இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய நேரா நிமிர்ந்து உட்கார்ந்துக்கோங்க. Observe your breathing. இப்ப உங்களுடைய இருதயம் இருக்கக்கூடிய இடத்துக்கிட்ட வச்சுக்கோங்க. நமஸ்கார முத்ராவை 2 கைகளையும் கூப்பி வணக்கம் சொல்ற மாதிரி உங்களுடைய ஹிருதயம் ஹார்ட் ரீஜியன்ல வச்சுக்கோங்க. ஏன் அப்படின்னா இத நம்ம சிலர் வந்து தொண்டை கிட்ட வச்சுப்பாங்க, சிலர் வயிறு கிட்ட வைப்பாங்க. இல்ல, சோ நம்ம ஹிருதயம் ஹார்ட் ரீஜியன் கிட்டதான் நம்ம வைக்கணும். கண்களை மூடிக்கோங்க. மெதுவா மூச்சை உள்ள இழுத்துட்டு மெதுவா வெளிவிடும் போது ஓம்காரா சாண்ட் பண்ணுவோம். ஓம் அப்படின்ற அந்த சவுண்ட வந்து நம்ம ப்ரொடியூஸ் பண்ண போறோம். இந்த இடத்துல நல்லா லவுடா சாண்ட் பண்ணலாம். 3 தடவை. Again, inhale deeply, exhale slowly, chant Omkara. Again, one more time. Inhale deeply, exhale slowly, chant Omkara. இப்போ உங்க கைகள் ரெண்டையும் அப்படியே பின்னாடி கட்டிக்கோங்க. மெதுவா கீழே குனிஞ்சுக்கோங்க. பெண்ட் ஃபார்வர்ட். உங்களுடைய நெற்றி பகுதி முடிஞ்ச அளவுக்கு தரைப்பகுதி தொடுற மாதிரி குனிஞ்சுக்கோங்க. மெதுவா எழுந்துக்கோங்க. எழுந்து உங்க கைகள் இரண்டையும் உரசி முதல்ல உங்களுடைய கண்களுக்கு வைங்க. அடுத்தது 2வது முறை உங்களுடைய கைகளை உரசி உங்களுடைய ஷோல்டர், உங்களுடைய செஸ்ட் கிட்ட வைங்க. அப்டமனுக்கு வைங்க. அடுத்தது 3வது முறையா உங்களுடைய கைகளை உரசி உங்களுடைய தொடை பகுதி, முட்டி, அப்புறம் வந்து உங்களுடைய உள்ளங்கால்களுக்கு வச்சுக்கோங்க. மெதுவா உங்க கைகள் ரெண்டையும் எடுத்துக்கிட்டு கண்களை 3 தடவை சிமிட்டிட்டு உங்களுடைய உள்ளங்கையை மட்டும் ஒரு 30 செகண்ட்ஸ் நல்லா உத்து பாருங்க. ஓகே ஓகே, தேங்க்யூ. இன்னைக்கான செஷன் நாடி சோதனை பிராணாயாமா மட்டும் தான் பார்த்திருக்கோம்.